இதுல 1 6 வசனங்கள் கொண்ட சங்கீதம். இது ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்துல தலைப்பு பார்க்க போனது என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற தலைப்போடு நாம் பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவரை போல இருந்தோம். கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். சீயோனின் சிறையிருப்புன்னு சொல்லும் போது, சீயோனை சார்ந்து வாழ்கிற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட நம்ம, தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நமக்கு கர்த்தர் எப்படியா, கர்த்தர் அது சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல. சொப்பனம் சொன்னோம்னா ஒரு கனவுல நம்ம நைட்ல படுக்கும் போது பார்த்தோம்னா நல்ல தூக்கத்துல கனவு வரும். அது நம்ம பாட்டில் நினைக்கும் போது, ஐயோ இந்த கனவு நிஜமா இருக்க கூடாதா, நம்ம என்ன சொல்ல வெடிச்சதும் நல்ல கனவு கண்டேன், ஒரு நல்ல கனவு கண்டேன், இந்த கனவு வந்து என் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறக்கூடாதா, ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு சுகத்தோடு இருக்கிற மாதிரி, ஒரு ஆசீர்வாதமான இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன், என் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, அப்படியே நான் நிறைவேறக்கூடாதான்னு சொல்லி நம்ம அநேகரை எதிர்பார்க்கிறது. அப்படியே அதை சொப்பனம் காண்கிறவர் போல கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய சிறையிருப்பை திரும்புவாரா. ஒரு நிமிஷத்துல எத்தனை வருஷம் நம்ம பாடுபட்டு இருந்தாலும், ஊத்திரத்துல இருந்தாலும், நெண்டல இருந்தாலும், அது ஒரு சொப்பனத்தை கண்டு விழுக்கிறது போல எல்லா பாடுகளையும் எல்லா ஊத்திரங்களையும் நீக்கி நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணுவாரா, சொப்பனம் காண்கிறது போல நம்ம இருதயத்தை மகிழ்ச்சியாய் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறாரு. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, தெற்கத்தின் வெள்ளங்கள் சிறையிருப்பை திருப்புவது போல. இந்த சிறையிருப்பை திருப்புவது 2 சிறையிருப்பு நாம் பார்க்கிறது. ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை குறித்து, 2ஆவது வசனம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல. வெள்ளம்போட பிரச்சனைகள், போராட்டங்கள், கர்த்தர் அந்த வெள்ளம் கடந்து வரும்போது, அந்த பகுதியில் அந்த தேசத்துல கடந்து வரும்போது அது சேதம் அடையாதபடி, ஜனங்களுக்கு வந்து சேராதபடிக்கு அதை அப்படியே திருப்பிடுவார். அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களையும் சிந்தனைகளையும் அவமானங்களையும் வெள்ளம் போல காணக்கூடிய எல்லா காரியத்தை என்ன பண்ணுவாரா, தெற்கத்து வெள்ளத்தை திருப்புகிறது போல கர்த்தர் என்ன பண்ணுவாரா, திருப்பி போடுவாராம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாரா. நாம் அதுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நம் இருதயத்தை கர்த்தர் பக்கமா திருப்பணும். நம் இருதயத்தை கர்த்தர் பக்கமா திருப்பணும்னு சொன்னா, தேவ சமூகத்துல நம் இருதயத்தை தேவ பக்கமாய் திருப்பி காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், வெள்ளம் போல காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இந்த கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அதை திருப்பி நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றி நம்மளுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, 5, 6 வசனங்கள் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளின் தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். பார்க்கும்போது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு நான் பார்க்கணும்னு சொன்னா, கண்ணீர் தான் நம்ம வாழ்க்கையில போராட்டம் தான். அது மத்தியில தேவனுக்காக நம்ம விதைக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தருக்காக இல்ல நிலைமை இருந்தா கூட சரி, போராட்டம் இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், ஊழியத்துக்காக இது அது மாத்திரம் இல்ல, கொடுக்கிற காரியம் மாத்திரம் அல்ல, ஆத்மாக்களையும் ஆதாயம் செய்யறவங்களா இருக்கிற பிரச்சனையின் மத்தியிலும் நமக்கு செய்த நம்முடைய சிறைப்பை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், அநேகருக்கு அதை எடுத்து சொல்லுகிறவங்களா இருக்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பானா, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிற விவசாயி என்ன பண்ணுவானா, போகும்போது கண்ணீரோட வேதனையோட தான் கடந்து போவான். கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி என்ன பண்ணுவான், வேதனையோடு கூட தான் கடந்து போவான். தேவனுடைய பிள்ளைகளே, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிற என்ன பண்ணானா, அழுது கொண்டே தான் போவானா, கிடைக்குமோ கிடைக்காது என்று சொல்லி. ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவானா. அவனுக்கு ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா, நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம கடவுளை பார்த்து நம்ம விதைக்கிறோம், கடவுளுக்கு நம்ம கொடுக்குறோம், கடவுளுக்கு நம்ம செய்யறோம். தேவனை நம்ம ஒரு நாள் நம்மள கைவிடவே மாட்டார். அவன் ஒரு மூட்டை விதைச்சான்னு சொன்னா ஒரு மூட்டை தான் இருப்பானா, 10 மூட்டை இருப்பாங்க. அதே போலதான் அவன் பிரயாசப்படுவான். தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணா, சும்மா இருக்க கூடாது. அவன் விதைச்சுட்டு சும்மா இருந்திருப்பானா, பிரயாசப்படுவான். அதை கொத்தி பார்ப்பான், அது போய் அதுல இருக்கிற எல்லா அழுக்குகளை எடுப்பான், என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் சுத்தம் செய்து என்ன பண்ணுவான், தேவன் இதை செய்வார், இந்த வேலையை செய்வார், வேலை செய்வான்னு சொல்லி அவன் வந்து தேவன் நோக்கியே பார்த்து கொண்டே இருப்பானா.
கர்த்தர் ஒரு நாள் அவன் அழுது எல்லாவற்றையும் கழிப்பாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. அவன் அள்ளி தூவி கொண்டு விதைய சுமந்து கொண்டு அழுது கொண்டுதான் போகிறான். ஆனா அதை அறுத்து கொண்டு என்ன பண்ணுவான்? கம்பீரத்தோடு கூட கடந்து வரும்போது அவன் இருதயத்துல ஒரு மகிழ்ச்சி காணப்படும். இன்றைக்கு என்னை பிரயாசத்தின் மத்தியில கர்த்தருக்காக என்னால முடியல, ஆண்டவரே ஆலயத்துக்கு வர்றதுக்கு முடியல, என் பலவீனம் தான், என் சோர்வு தான், வேதனை தான், கண்ணீர் தான், கவலை தான், பிள்ளைய குடிச்ச எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு கத்துக்க, தேவ சமூகத்துல பிரயாசப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை எந்த காரியம் வந்தாலும் நீ பிரயாசத்தோடு கூட கடந்து வரும்போது உன் பிரயாசத்தை பார்த்து கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். அள்ளி தூள் விதைத்து கொண்டு சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கூட நீ பட்ட எல்லா பிரயாசத்துக்கு இன்னைக்கு பலன் இல்லைனாலும் நிச்சயமா நாளைக்கு கர்த்தர் உனக்கு சீக்கிரத்துல ஒரு சொப்பனம் காண்கிறது போல என்ன பண்ணுவாரா, அந்த எல்லா சிறையிருப்பும் மாற்றி நீ பிரயாசப்பட்டு வந்தல அதுக்கு பலனை தேவன் நிச்சயமாக உனக்கு கொடுப்பாரு. உன் சரீரத்துல நல்ல பலன் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. 2-3 வசனங்கள் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்பொழுது நம்முடைய வாய் நகம்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களாம். கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயம் என்ன பண்ணுவோம், நம்ம நாவு நகைப்பினாலும் சந்தோஷப்படும் பாருங்க. அப்ப செய்யும் போது ஐயோ ஆண்டவர் எனக்கு இப்ப செஞ்சாரு, சும்மா ஒரு மாதிரி சந்தோஷமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லும் போது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தாரு சொல்லி நம்ம நகைப்பு, நம்ம வாய் அப்படி சந்தோஷத்தினால நினைத்திருக்குமா, ஆனந்த சத்தத்தினால என்ன பண்ண முடியும், நாவு ஆனந்த சத்தத்தினால கம்பீருக்குமா. ஏன்னு சொன்னா அந்த கர்த்தர் செய்த எல்லா காரியம் நம்ம சாட்சி கொடுப்போம். இதுக்கெல்லாம் நான் பிரயாசப்பட்டேன், இதுக்கெல்லாம் நான் செஞ்ச கர்த்தர் என் சிறைப்பை மாத்தி என்ன பண்ணாரு, எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்துல நம்ம சாட்சி கொடுக்கிறவங்களா இருப்போமா. அப்போ என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லுவாங்களா, புறஜாதிங்க. ஆமாப்பா எவ்வளவு பிரயாசப்பட்டுச்சுப்பா அந்த மகா, எவ்வளவு அப்பா முடியாது ஆனால ஆலயத்துக்கு போவோம், எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில, ஆனாலும் இருந்தாலும் பார்த்தா கர்த்தர் எப்படி என்ன பண்ணிட்டாரு, உயர்த்தி வச்சுட்டாரு சொல்லி புறஜாதிகள் உன்னை குறித்து பேசுவார்களாம். அந்த அள்ளி தூவிதைய சுமந்து கொண்டு போகிற ரொம்ப வேதனையோடு தான் போய் வந்திருப்பான், அதே பகுதியில தான் போய் வந்திருப்பான், அதே வழியா தான் போய் வந்திருப்பான். ஆனா அந்த அறுத்த அருகில கட்டில கொண்டு வரும்போது அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுமா, அதே ஜனங்கள் பார்ப்பாங்கல்ல, அழுது கொண்டுதான் போனான். ஆனா கம்பீரத்தோட என்ன பண்ணான், என்ன நினைச்சாலும் அதை விதைச்சு கொண்டு வந்துட்டான்பா. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு, கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம என்ன செய்வோமா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்ம இது நிமித்தம் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா. நம்ம இருதயத்துல எப்போதும் ஒரு மகிழ்ச்சி காணப்படும், நம்ம இருதயத்துல எப்போதும் ஒரு சந்தோஷம் காணப்படும். சிறிய காரியம் இல்ல, பெரிய காரியத்தை செய்யணும். ஒரே சின்ன காரியம் தான் நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறது, நேரத்துக்கு முன்பாக கடந்து வருது, நெருக்கத்துல கொடுக்குறது, எல்லாவற்றையும் கர்த்தர் வரா பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்வாராம். பெரிய காரியத்தை செய்யணும்னு சொன்னா நீ பிரயாசப்படு, நேரத்தை பார்க்காத, காலத்தை பார்க்காத, கர்த்தருக்கு முன்னாடி சரித்திருக்கிற வேலையிடத்தை பார்க்காத, கர்த்தர் எல்லாவற்றையும் கடந்து வரும்போது உன் சிறைப்பை மாற்றி உனக்கு அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் உன்னை நிறைந்திருக்கும்படி உன்னை சாட்சியா நிற்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த சங்கீதப்படுத்த கொண்டபடியே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.